பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரை. நாம் இப்போ ஒரு புதிய புஸ்தகத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயாதிபதிகள் மூலமாக நடத்தி வந்தார். இந்த 1 சாமுவேல் புஸ்தகத்திற்குள்ளாக நம்ம போகும்போது நியாயாதிபதிகளுடைய நாட்கள் நிறைவுக்குள்ளாக வருகிறது. அதைத் தொடர்ந்து ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை எழுப்புகிறார். இந்த தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் மூலமாக ராஜாக்களுடைய காலத்திற்குள்ளாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த 1 சாமுவேல் முதல் 3 அதிகாரங்களை நம்ம படிக்கும்போது இந்த சரித்திர பின்னணியில் அநேக திருப்பங்கள் வருகிறதை நாம் பார்க்க வேண்டும். அப்போ தான் நம்ம தொடர்ந்து படிக்கும்போது நமக்கு இந்த காரியங்கள் எல்லாம் புரியும். இப்போ முதல் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது அங்கே ஏலி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசாரியனை நாம் பார்க்கிறோம். அதோடு கூட ஏலியினுடைய 2 குமாரர் ஒப்பினி, பினகாஸ், இவங்கள் 2 பேரும் கூட அந்த நாட்களில் ஆசாரியர்களாக இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் அங்கே ஒரு குடும்பம், அன்னாள் தன்னுடைய கணவனார். அன்னாளுக்கு குழந்தைகள் இல்லை. அப்போ தான் அன்னாள் மிகவும் வியாகுலத்தோடு தன்னுடைய இருதயத்தில் இருந்த கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் சொல்லுகிறதை முதல் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். அப்போது அன்னாள் 11ஆம் வசனத்தில் ஒரு பொருத்தனையோடு கர்த்தரிடத்தில் ஒரு வேண்டுதல் செய்கிறாள். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனையை இந்த இடத்துல செய்கிறாள். தொடர்ந்து நம்ம படிக்கும்போது கர்த்தர் அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறார். அந்த ஆண் குழந்தைக்கு சாமுவேல் என்று பெயரிடுகிறார்கள். இதுதான் நம்ம முதல் அதிகாரத்தில் படிக்கிறோம். அப்போ அன்னாள் என்ன பண்ணுறாங்கன்னா, தான் ஒப்பு கொடுத்தது மாதிரி அந்த சாமுவேல் பிறந்து கொஞ்ச நாளிலேயே சாமுவேலை கொண்டு ஆலயத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு விடுகிறாள். தான் செய்த பொருத்தனையை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியே நம்ம 2ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அது அன்னாளுடைய ஒரு வெற்றி பாடலாக ஆரம்பிக்கிறது. 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் தேவன் ஏலிக்கு அநேக எச்சரிப்பை கொடுக்கிறார். உன்னுடைய பிள்ளைங்க அநேக பாவங்களை செய்கிறார்கள், இப்படியே விட்டுவிட்டால் நான் என்ன பண்ணுவேன், தண்டிப்பேன் என்று ஆண்டவர் ஏலிக்கு எச்சரிப்பை கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது சாமுவேல் இப்பொழுது பெரியவனாக வளர்ந்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய சமூகத்தில் தான் சின்ன வயதிலிருந்தே சாமுவேல் வளர்ந்து கொண்டிருக்கிறான். அப்போ 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அந்த நாட்களில் தேவனுடைய வெளிப்பாடு இல்லாமல் இருந்தது. அந்த நாட்களில் ஆண்டவர் சாமுவேலோடு பேசுகிறார். 3 தடவை ஆண்டவர் கூப்பிடுகிறார், சாமுவேலே சாமுவேலே. அந்த காரியங்களை நீங்கள் வாசிக்கும்போது புரிந்து கொள்வீர்கள். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் தேசத்தில் நான் செய்ய போகிற காரியத்தை உன்னோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்று தேவன் சாமுவேலோடு பேசுகிறார். இப்படியாக சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி உருவாகிறதை இந்த அதிகாரத்தில் நம்மால் வாசிக்க முடியும். தீர்க்கதரிசி என்றால் யார்? தேவனுடைய சத்தத்தை கேட்டு அல்லது தேவனுடைய செய்தியை பெற்றுக்கொண்டு அதை ஜனங்களுக்கு கொடுப்பவன் தான் தீர்க்கதரிசி. அப்போ இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதல் தீர்க்கதரிசியாக சாமுவேலை தேவன் இந்த இடத்துல ஏற்படுத்துகிறார். இப்போ 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில்
சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாயிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அப்போ சாமுவேலுடைய வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாமே நிறைவேறி கொண்டே இருந்தன. இப்படியாக இந்த 3 அதிகாரங்களை நாம் படிக்கும்போது அநேக திருப்பங்களை நம்மால் இஸ்ரவேல் சரித்திரத்தில் பார்க்க முடியும். இதிலிருந்து ஒரே ஒரு பாடத்தை மாத்திரம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளலாம். அது என்னவென்றால் ஒப்பு கொடுத்தல். ஒப்பு கொடுத்தல் என்றால் என்ன? அப்போ அன்னாள் ஆண்டவரிடம் ஒரு ஆண் குழந்தையை எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையை உமக்கென்று ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை செய்கிறத நாம் பார்க்கிறோம். எப்படி அந்த பொருத்தனையை நிறைவேற்றுகிறார்கள் என்றால் 28ஆம் வசனத்தில் 1ஆம் அதிகாரத்தில், ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அப்போது அண்ணல் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த குழந்தையை நான் கர்த்தருக்காக தான் என்ன பண்ணேன், கேட்டேன். கர்த்தருடைய நாம மகிமைக்காக தான் ஒரு குழந்தை வேண்டும் என்று நான் கேட்டேன். அதனால இந்த குழந்தையை கர்த்தருக்கே முழுவதுமாக நான் என்ன பண்ணிட்டேன், கொடுத்து விட்டேன், ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு அண்ணால் சொல்கிறதை நம்ம பார்க்குறோம். நாமும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு தேவையோடு இருக்கும்போது நம்மை அறியாமலேயே ஒரு சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் செய்கிறோம். ஒரு வேலை கிடைக்காமல் இருக்கும்போது, தேவனே எனக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா நான் இப்படி செய்வேன், எனக்கு இருக்கக்கூடிய நேரங்களில் உமக்காக நான் வாழ்வேன் அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் சரீர பலவீனத்தில் ஜெபிக்கும்போது ஒரு சில பொருத்தனைகளை செய்வார்கள். என்னுடைய முதுகு வலி வேதனை நீங்கி போயிடுச்சுன்னா காலையில் 2 மணி நேரம் நான் ஜெபிப்பேன், மற்றவர்களுக்காக ஜெபிப்பேன், கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பேன். இன்னும் ஒரு சிலர் என்னுடைய பிள்ளைக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சதுன்னா இந்த மாதிரி நான் செய்வேன், இந்த மாதிரி நான் செய்வேன் என்று தேவனோடு நம்ம பேசும்போது நம்மை அறியாமலேயே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஜெபத்தில் சொல்லுகிறோம். ஆனாலும் கூட அப்படி தான் சொன்னாங்க. மிகுந்த வேதனையில் ஆண்டவரோடு ஜெபிக்கும்போது, நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அந்த குழந்தையை உமக்கே நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தலை கனம் பண்ணக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அன்னால் ஒப்பு கொடுத்தாச்சு, ஆண்டவர் அந்த ஒப்பு கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏற்றுக்கொண்ட பிறகுதான் 3ஆம் அதிகாரத்தில் தன்னை சாமுவேலுக்கு வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பானவர்களே, நீங்களும் கூட ஏதாவது ஆண்டவருடைய சமூகத்தில் இதை நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஜெபிச்சிருக்கிறீங்களா? அல்லது ஒரு பொருத்தனை செய்து ஜெபிச்சிருக்கிறீங்களா? அப்படி பொருத்தனை செய்து ஜெபிச்சாச்சுன்னா அந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றும் போது அந்த காரியம் அல்லது அந்த பொருள் அல்லது அந்த நபர் அது நம்முடையவைகள் அல்ல, அது தேவனுடையவைகள். ஆனால் நம்ம அந்த பொருத்தனையை செலுத்தாமல் இருக்கும்போது அது தேவனுக்கு முன்பதாக பாவமாக மாறுகிறது. இந்த நேரத்தில் இப்படி ஏதாவது நீங்கள் பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றாமல் காணப்படுறீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில் உங்களுக்கு அவைகளை ஞாபகப்படுத்துவார் என்றால் நீங்கள் கண்டிப்பாக இன்னைக்கே தேவனிடத்தில் அதை சொல்லி, நான் இந்த காரியத்தை நான் சொன்னேன் ஆண்டவரே, ஆனால் நான் நிறைவேற்றலை, ஆனால் இன்னையிலிருந்து நான் அதை ஆரம்பிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஜெபத்தில் நம்ம பொருத்தனை செய்கிறது மாத்திரம் அல்ல, இப்போ ஒரு திருமண உடன்படிக்கைக்குள்ளாக நம்ம போகிறோம். அதுவுமே என்னதான், ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனை தான். வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை நான் உனக்கே என்னை கொடுக்கிறேன், உனக்காகவே நான் வாழ்கிறேன் என்று நம்ம என்ன சொல்கிறோம், திருமண ஒப்பந்தம் செய்கிறோம். அந்த ஒப்பந்தத்தில் நம்ம நிலைத்திருக்காமல் இருக்கும்போதும் கூட அது கர்த்தருக்கு முன்பதாக சரியானது அல்ல. அல்லது ஞானஸ்நான
உடன்படிக்கைக்குள்ளாக போகும்போது என்ன சொல்கிறோம்? இனி நான் எனக்காக வாழ மாட்டேன், கர்த்தருக்காக மாத்திரம்தான் வாழ்வேன், நானும் என்னுடையதும் என் எல்லாம் கர்த்தருக்காக மாத்திரம்தான் நான் வாழ்வேன் என்று சொல்லி. ஆனால் ஞானஸ்நானம் எடுத்து 1 வாரம், 1 மாதம், 1 வருடம், 2 வருடம் ஆகிறது. ஆனால் ஞானஸ்நான உடன்படிக்கையில் நாம் செய்த பொருத்தனைகளில் உண்மை உள்ளவர்களாக காணப்படுகிறோமா? அல்லது ஞானஸ்நானத்திற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அது மாதிரியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்ம கர்த்தரிடத்தில் உடன்படிக்கை செய்ததை, ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னதை, பொருத்தனை செய்ததை நம்ம அவரிடத்திற்கே திரும்ப கொடுக்கும்போது தான் கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நாம் உண்மையாகவே தேவனை பிரியப்படுத்தவில்லை. இந்த நேரத்தில் இந்த காரியங்களை எல்லாம் நாம் ஒரு விசை கூட திரும்ப பார்த்து ஞாபகப்படுத்தி தேவனுடைய சமூகத்தில் திரும்பவுமாக நம்மை அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்னாள் தான் செய்த பொருத்தனையில் எப்படி உண்மையாக காணப்பட்டாள் என்று நாங்கள் தியானிச்சிருக்கிறோம். அப்பா, நாங்களும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் செய்த பொருத்தனைகளில் உண்மையுள்ளவர்களாக காணப்பட ஆண்டவர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாக கர்த்தரை நாங்கள் பிரியப்படுத்தி வாழ ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.